Welcome to our channel Tamil Cinematic World. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பார்க்க போகிற படம் 1971 வெளிவந்த சம்மர் ஆஃப் 42. இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு லவ் ஸ்டோரி படம்னு நம்ம வச்சுக்க வேண்டியது தான். சம்மர் வெக்கேஷனுக்காக 3 ஸ்டூடெண்ட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணுறாங்க. ஒரு கிராமத்தில் ரொம்ப ஜாலியாக டைம் யூஸ் பண்ணுறாங்க, குளிக்கிறாங்க, போகிறாங்க, எங்கே வராங்க. அவங்க ஒரு வீட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டோரத்தி, அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு மிலிட்ரி மேனு. அவர் மிலிட்ரிக்கு போனதுக்கப்புறம் அந்த கூட்டத்தில் ஒரு பையன் வந்து அந்த வயசு ஜாஸ்தியான அந்த பெண்ணை வந்து ஒன் சைடாக வந்து அவன் லவ் பண்ணுறான், விரும்புகிறான். அது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு காதல், ஒரு இணைப்பிடியாத ஒரு காதல், ஒரு அன்பு, ரொம்ப பாசமாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், வேலை செய்யணும் எல்லாமே நினச்சிட்டு இருக்கிறான். அதுக்காக அவங்க வீட்டுக்கு போகிறான். கடைக்கு போகும்போது அவங்களுக்கு எல்லா விதமான வீட்டில் ஜாமான்லாம் எடுத்து வைக்கிறான், எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஜாலியாக கம்பெனி கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் ஒவ்வொரு கேர்ள் ஃப்ரெண்டு, அவங்களும் சந்தோஷமாக இருக்காங்க. லைஃப்பை வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா சம்மர் வெக்கேஷனு. கடைசியில் இந்த டோரத்தியும் நம்ம ஹீரோவும் கடைசியில் அவங்க ஒன்று சேர்ந்தாங்களா, இருந்தாங்களா, கடைசி வரலும் அவங்க கூட என்னன்னா, அவங்க புருஷன் என்னன்னா அப்படின்னு சொல்கிற படம் தான் சம்மர் ஆஃப் 42, 1971. டைட்டில் கார்டு போட்டு சம்மர் ஆஃப் 42 படத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அங்கே காட்டுறாங்க பாருங்கள், இதான் நம்ம படத்தோட ஹீரோ. இவன் பேர் தான் வந்து எர்மி. அவன் கூட வர அவன் இன்னொரு ஃப்ரெண்டு ஓசி, அவன் இன்னொரு ஃப்ரெண்டு, மொத்தம் 3 பேர் இவங்க ஃப்ரெண்டு. இந்த 3 பேர் கல்லூரி போட்டு வந்தாங்க. அவன் வந்து பெஞ்சல். இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ பார்த்தாலும் இவங்க வந்து சம்மர் வெக்கேஷனுக்காக வந்திருக்காங்க. எல்லோரும் 3 ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இப்போ சேர்ந்துட்டு எங்கெங்கே சொன்னவங்க தூரமாக ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு அங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. அந்த வீட்டில் வந்து அங்கே ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த வீட்டை. இதே வந்து என்ன பண்ணுறான், இங்கே முறைச்சி பார்த்துட்டே இருக்கிறான். ஆமாம், நம்ம படத்தோட ஹீரோவுக்கு வந்து 17 வயசு தான் ஆகுது. அங்கே பார்த்துருக்க போகும்போது அங்கே ஒருத்தங்க வந்து ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அங்கே இருக்கிறாங்க. அங்கே பார்க்கும்போது அதையும் வச்சக்கன் வாங்க பார்த்துட்ருக்கான். இதுதான் இவங்க பேர் வந்து, இதுதான் ஹீரோன். இவங்க பேர் வந்து டோரத்தி. அது அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரி மேனில் வேலை செஞ்சிட்ருக்காரு. அப்போ 2 பேரும் வெக்கேஷனில் அவரும் வந்திருக்காரு. அப்போ 2 பேர் என்ன பண்ணுறாங்க, எல்லாம் முடிஞ்சுட்டு அவங்களாம் விளையாண்டுக்கிட்டு ஜாலியாக புருஷன் முன்னாடி 2 பேர் நம்மளும் அவளை தூக்கி சுமந்துக்கிட்டு இவங்க சுமந்துக்கிட்டே இருக்கா. இதே வந்து ஆச்சரியமாக பார்த்துட்டே இருக்காங்க இந்த 3 பேர். இங்கேருந்து இங்கே சைட் அடிச்சிட்டு இருக்காங்க, என்னடா பண்ணுறாங்கன்ட்டு. எல்லாம் படிச்சுட்டு இருக்க போகும்போது இங்கே ஓட்டுறாங்க. இங்கே ஓடி முடிச்சுன்னா நான் இந்த பையன் மட்டும் என்ன பண்ணுறான், அப்படியே அவள் சிரிப்பில் வந்து மயங்கி போயிடலாம். டோரத்தி அப்படி சிரிக்கிறா. அதோட கடற்கரைக்கு வராங்க. வந்துருச்சு, எல்லாம் குளிக்க போகலான்டா, வாங்கடா போகலான்னு டைம் பாஸ் பண்ணுறாங்க 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு. அங்கே நிறைய ஆம்பளை பொம்பளை எல்லோரும் வந்து குளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இங்கே என்ன பண்ணுறா, இவங்களும் என்ன பண்ணுறா, டே வாங்கடா நம்மளும் போய் கடற்கரையில் குளிக்கலாம், ஏதாவது பண்ணலான்னு சும்மா ஜாலியாக பேசிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க 3 பேர் ஒருத்தனை கொடுத்து அவங்கள போட்டி, சரி நான் வாடா குளிக்கிறேன்னா நீ வாடா குளிக்க அப்படின்னு கடற்கரையை பார்க்குறாங்க. பார்த்துன்னு அவங்களுக்கு வந்து அதாவது இளமை காதல் தரும்போது பார்த்தா எந்த பெண்ணை பார்த்தாலும் ஒரு எமோஷ்னல், அவங்க கூட பழகணும், பேசணும் அப்படின்ட்டு. இந்த கணி போட்ட பையன் மட்டும் இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாத இருந்தது. ஆனால் அதில் வந்து பெரிய அந்த ஓசின்ற வந்து கொஞ்சம் பெரிய பையன். அதுக்கு அடுத்தது நம்ம ஹீரோ வந்து எருமி வந்து ஹீரோ. அதாவது ஓடுறாங்க. அப்போ வீட்டிலேருந்து ஒரு புக்கு ஒன்று இருக்கும். அந்த புக்கை எடுத்து வந்து கொடுத்தோம். சரி அந்த புக்கில் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு படிப்பாங்க. அதாவது ஒரு காமசூத்ரா புக்கு. அதில் இப்படிலாம் இருக்கும்டா, அப்படிலாம் இருக்கும்டா, டே என்னடா மச்சான் இப்படிலாம் இருக்குதுண்ணா, அதனால் அது எங்கள் அண்ணன் வச்சு பார்த்துட்டே இருப்பான்டா, நானும் அதாண்டா பார்த்துட்டே இருக்கிறேன். இந்த கண்ணாடி போட்ட பையனை சேர்க்க மாட்டாங்க. கடைசியில் அவனும் வந்து சேர்ந்துக்கிட்டு, டே இப்படிலாமடா இருக்குது, இதெல்லாம் எப்படா பண்ணுறாங்க, ஆம்பாடா ஏன்னா புதுமை, அதாவது அவங்க அந்த கல்வி உண்டு. அதை வச்சு என்ன கட் பண்ணாங்க, ஒரு போட்டை காட்டுறாங்க. நம்ம டோரத்தியோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாரு, இன்றைக்கி பாரு இந்த பசங்க மீன் பிடிக்கிறதுக்காக ஒரு போட்டில் உட்காந்து ரெடியாக உட்காந்துருக்கா. பெரும் டோரத்தியை சைட் அடிச்சு தான் உட்காந்துருக்காங்க இங்கே 3 பேருமே. நம்ம ஹீரோ மட்டும் அப்படியே பார்த்துருக்கா. டோரத்தி ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு வராங்க. வந்துட்டு என்னங்க உடம்புலாம் பார்த்துக்குங்க, போயிட்டு சீக்கிரம் லெட்ரு போடுங்க, சீக்கிரம் வரணும் எல்லாம் சொன்னோடனே அவரும் ஹஸ்பண்டும் சரி எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு சாமான்லாம் நிறைய கட்டி கொடுத்துருவாங்க, எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும். இப்போ என்ன ஒன்று யாருக்கு சந்தோஷமா, நம்ம ஹீரோவுக்கு தான் சந்தோஷம். ஆமாம், எருமை ஏன்னா டோரத்தி போய்ட்டு அப்போ டோரத்தி வீட்டுக்கு போகலாம், பழகலாம், பேசலாம்ல அப்படின்னு மொத்தம் அவருக்கு வந்து விடவே முடியல. டோரத்தியோட ஹஸ்பண்டுக்கு பொண்டாட்டியை பிடிச்சிக்கிட்டே இருக்கார். இந்த பையன் மாதிரி சிரிக்கிறோம். ஏன்னா போயிட்டால் இவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமேன்ட்டு ஒரே முத்த மொழியாக பொழிஞ்சிக்கிறாங்க. சரி இனி எத்தனை 2 வருஷம் மொத்தம் நீ வருவார் அப்படின்னு அதுக்குள்ளே சிப்பை வேறு எடுக்க போகிறாங்க. வேகமாக ஓடி போயிட்டு வந்து டோரத்தியோட ஹஸ்பண்ட் ஏறுகிறாரு. கையை கட்டாமல் டோரத்தி போய்ட்டு வாங்க, சீக்கிரம் போங்க, லெட்டர்லாம் போடுங்க அப்படின்னு இங்கே கையாட்டிக்கிட்டே இருக்காங்க. கையாட்டினா இந்த பசங்க இதை பூரா பார்த்துக்கிட்டே இருக்காங்களா. அவங்க கட்டியே முடிச்சுட்டு அவன் நேராக என்ன பண்ணுறப்ப டோரத்தி அம்மா வந்து வீட்டுக்குள்ளே அவங்க போயிடுறாங்க. இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே ஏக்கமாக பார்த்துருக்காங்க, மீன் பிடிக்க போடுங்க. அப்புறம் வந்து 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதை விளையாடுறாங்க. ஒவ்வொருத்தர் விளையாடணும்னா நம்ம ஹீரோ ஒரு மூலையில், அந்த பையன் இன்னொரு மூலையில், கண்ணாடி போட்ட மூலையில். ஆனால் கண்ணாடி நம்ம ஹீரோவுக்கு டோரத்தி மேலேயே ஒரே பார்வையாக இருக்குது. அப்போ துணியெல்லாம் நிறைய காஞ்சிருக்கும், டோரத்தி போகிற இன்னொரு ட்ரெஸ் எல்லாம் இருக்கும். அதே பார்த்து வழிஞ்சிக்கிட்டே இருக்கிறான் மனசுக்குள்ளே. அவனுக்கும் காதல் வந்து அறுமுது ஒருதலையா. அதை வச்சு என்ன பண்ணுறான், சன் பாத்து எடுத்துகிட்டு நம்ம ஹீரோ வந்து படுத்து கிடக்கிறாரு. மேலே பார்த்துட்டு அவங்க கூட 2 ஃப்ரெண்ட்ஸ் தான் இங்கே தனியாக விளையாண்டுருக்குறாங்க. அவங்க அங்கே ஒன்று அவங்க என்ன பண்ணுறாங்க. அப்போ தூரத்தில் வந்து டோரத்தி வந்து என்ன பண்ணலாம், அவங்களும் சன் பாத்துக்காக
போயிட்டுருக்காங்க. அப்போ அந்த கூட இருக்க ஓசி என்ன பண்ணுறா, டே உன் ஆள் போகுதுறாங்க, நீ கூட போய்ட்டு அதை போடலடா, போவேண்டா, போடா போய் பேச்சு கொடுறா, அப்போ தானே நீ என் கூட பேச முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோவை தள்ளி விட்றாங்க. தள்ளி விட்டுட்டு என்ன பண்ணுவாங்க, அவன் பார்த்துட்டே பாவான். அவன் வந்து என்ன பண்ணுறாப்புல, நம்ம டோரத்தி அம்மா வந்து சன் பாத் எடுத்துகிட்டு இருப்பாங்க, படுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை போய் அவங்க பக்கத்தில் நின்றுக்கிட்டு பேச்சு கொடுக்குறான், என்னங்கன்னு. உடனே இந்த பசங்க என்ன பண்ணுவாங்க, என்னங்க அவங்களாம் அவன் ரேப் பண்ண வரான் அப்படின்னு ஒன்றா கத்துறாங்க. கத்துனோன்னே அடப்பாவீங்களா, நீங்களே என்ன அமுச்சு விட்டுவிட்டு நீங்களா இப்படி கோத்து விட்டுட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒன்றுமே புரியாதோ டோரத்தி பார்க்குறா. என்ன இந்த பசங்க வந்தாங்க, இவன் பார்த்தா ஓடுறான் அப்படின்ட்டு அவள் அதே ஃபீல் விட மாட்டான். குரூப்புக்கு 3 பேர் சண்டை. ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன்டா நீங்களே என்ன போன்னு சொல்லிவிட்டு அவகிட்ட ஏன்டா இப்படி மாட்டி கொடுத்துட்டீங்க அப்படின்னு. இப்போ 2 பெரிய பசங்கள்லாம் சின்ன பையன் தனியாக போட்டான். இவன் 2 பேரும் மாற்றி அடிச்சிடுறாங்க. அவ்வளோதான், மூக்குள்ள ரத்தம் வந்துடும் நம்ம ஹீரோக்கு. ஏன்னா இவன் கொஞ்சம் சின்ன பையன் இல்லை, அதோட சமாதானப்படுத்திட்டு அதோட வீட்டில் மறுநாள் எக்ஸசைஸ் பண்ணிட்டுருக்காப்புல நம்ம ஹீரோ. ஆமாம், எதுக்குன்னா அவனை எப்படியா நம்ம வந்து அடிக்கணும் அப்படின்னு அங்கேருந்து பாக்ஸிங் கற்றுக்கிட்டு இருக்காரு. அதை பாக்ஸிங் கற்றுக்கிட்டு மாறி அடி பண்ணுறான். அந்த மரத்தை பிடிச்சி அடிச்சிடறான். இந்த மாதிரிலாம் அவனை குத்துணும், மூக்கு உடைக்க ரத்தம் வந்துச்சுல. அதை ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு நம்ம என்ன பண்ணுறாப்புல, எருமையில் போட்டு சாப்பிட்டு நாஸ்தா வாங்கிட்டு வரான். அது பிரேக்ஃபாஸ்ட்டு ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே வரான். அங்கே பார்த்தா டோரத்தி அம்மா சூப்பர் மார்க்கெட்டில் சாமான் எடுத்து தூக்க முடியாமல் எல்லா சாமானையும் கீழே போட்டுருவாங்க. இதை தூரமாக இருந்து நம்ம பார்த்துட்டா நம்ம ஹீரோ, இதாண்டா நல்ல சமயம், இது போயிட்டு எப்படியாவது நம்ம ஹீரோனிக்கிட்ட பேசிடணும் அப்படின்னு என்ன பண்ணாங்க. என்னங்க நீங்கள் தானே டோரத்தி? ஆமாங்க, என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? நீங்கள் தான் அந்த வீட்டில் இருக்கீங்க, கடற்கரை ரோட்டில் வீட்டில் இருக்கீங்க, எனக்கு தெரியும், உங்களை நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அப்படியா, சரி நீ எங்கே வந்த, வாங்க நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ண கொண்டு வந்துடுறேன். ஏன்டா உனக்கு இதெல்லாம் சிரமம்? இல்லை பரவாயில்ல, வாங்க நான் வந்து உங்கள் வீட்டில் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் கேட்டு டோரத்தி பேசுவோம். உன் பேர் என்னன்னு கேட்டோன்னே அவன் பண்ணா என் பேர் வந்து எருமிலி அப்படின்னு சொல்கிறான். அது முடிச்சுன்னா சரி இங்கே இரு, நான் போய் ஒரு பொக்கை வந்து ஒரு ஃப்ளவர் பொக்கை ஒன்று வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஒரு ஃப்ளவர் பொக்கை வாங்கிட்டு சரி வாமா நடந்து போயிட்டே இருக்கலான்னு நடந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. தூரத்தில் வந்து பார்க்கும்போது இவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களே, அவங்க ஃபுட்பால் வச்சு தட்டி ரோட்டில் பால் விளையாண்டுக்கிட்டே வரப்பாங்க. பார்த்தோன்னா இவங்க பார்த்துட்டா கலாய்ச்சிருவாங்களே அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், கொண்டு வர சாமான்லாம் எடுத்து அப்போனா அவங்களுக்கு தெரியாமல் தலைக்கு மேலே மூஞ்சி வச்சு மூடுவான். இதை 3 நாளில் இவங்க பார்த்துருவாங்க, மகனே நீ இப்படியே போகிற, கண்டுபிடிச்சிடறேன்டா அவங்கள, வீட்டுக்கு நீ வா, வந்ததுக்கப்புறம் ஏதாவது பண்ணுறோன்னு வீட்டுக்குள்ளே வரான். வீட்டில் வந்து முதல்ல முறையாக டோரத்தி வீட்டுக்குள்ளே வரப்பெல்லாம் நம்ம ஹீரோ வந்தோடனே பிடிங்க சாமான்லாம் தூக்க முடியாமல் தூக்கிட்டு வரான். தூக்கிட்டு வந்து வெயிடாடே அங்கே அந்த மூலையில் வை அங்கே அப்படின்னா சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்கிறான். கீழே வச்சுன்னா டோரத்தி என்ன பண்ணாப்புல, இந்தடா காசு வச்சுக்க அப்படின்னு. காசு என்னங்க, நான் காசுக்காக நாங்கள் வேலை பார்த்தேன், உயிரையும் கொடுப்பேங்க உங்களுக்காக, காசுலாம் எனக்கு வேணா ஒரு கிளாஸ் காப்பி கொடுங்க அப்படின்னுவான். கேட்டோன்னா அவனும் அந்த மேலேருந்து கீழே அந்த டோரத்தியோட அழகாக தான் ரசிச்சுக்கிட்டே இருக்கிறான் அந்த பையன். அந்த ஹார்மோன் வந்து அந்த மாதிரி அவனை மாக்குது, ஒருதலை காதலாக ஆக்குது. நல்லா காஃபி போட்டு கொடுக்குறாங்க. அதை குடிச்சு நான் பொறுமையாக கொடுப்பேன். லவக்குன்னு குடித்தோடனே அவன் நாக்கெல்லாம் சுட்டினோடனே டோரத்தி என்னடா ஏன்டா மெதுவாக குடிடா, ஏன்டா இவ்வளோ அவசரம், டே தள்ள கையை வச்சுக்கிறா, ஏன்டா அவசரப்படுறேன்னு ஃப்ரிட்ஜை திறந்து என்ன போடுவா, ஃப்ரிட்ஜில் ஐஸ் கட்டி வச்சுருக்கா. சரி எடுத்துகிட்டு வந்து அந்த ஐஸ் கட்டி போடுறேன், இது நீ குடி, எப்போவுமே குடித்தா ஊதி குடிக்கணும்டா, பூண்டு நீ பாட்டு போய் குடிச்சிட்டுனா உன் நாக்கு தான் வெந்து போகும் அப்படின்னு. அவனுக்கு அது ஒரு இப்போ எப்படி இருக்குன்னு கேட்குறாப்புலாம். இப்போ எல்லாம் சரியாக இருக்குது, சரி நான் காஃபி குடிக்கிறாப்புல. காஃபி குடிச்சிட்டு நீ எங்கே இருக்கீங்க? அப்போ அவன் சொல்கிறாங்க வந்து வெக்கேஷனுக்காக வந்திருக்கோம், இங்கே தான் எங்கள் வீடு பக்கத்தில் தான். அப்போ நான் இவளை பற்றி சொன்னேன், இவனை பற்றி சொன்னேன். அப்படியே அவங்களுக்கு எது என்ன வேலையாக இருந்தாலும் சரி, அப்போ எனக்கு கொடுங்கன்னு காசு தான் வேணான்ட்டு, ஏசி எனக்கு ஆயின சாமானில் கொண்டு போய் சாப்பிடுங்க நீங்கள் அப்படின்னா, இல்லை பலகாரம்லாம் இருக்குது, சரி வாங்கிட்டு எப்போதாலும் நீங்கள் கண்டிப்பாக என்னை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போயிட்டு வரேன்னு அவளுக்கு அனுப்பிச்சி வச்சுட்டு டாட்டா பாய் சொல்லிட்டு அங்கே வந்துட்டு இந்த பார்சலை எடுத்துகிட்டு வந்துட்டு இவன் நடந்து வரத தூரம் மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸு அங்கேருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேய் எங்கடா போயிட்டு வரான், டோரத்தி வீட்டு உள்ளேருந்து வரான், என்னமோ கொண்டு வரான். நான் சொல்லுவான், டேய் டோரத்தி நல்லா பேசினாங்க என்கிட்ட, எனக்கு அதெல்லாம் கொஞ்சம் காஃபிலாம் போட்டு கொடுத்தாங்கடா, அங்கே பாரு எனக்கு சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அதில் என்ன பண்ண கூட ஒருங்களை பிடிங்கி போட்டு சாப்பிட்டுட்டு பரவாயில்லடா மச்சான், நீயாவது டக்குன்னு வந்து ஒரு ஆளை தேடிட்டியா அப்படின்னு. சரி வாடா இன்றைக்கி சினிமாவுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணி சினிமா தியேட்டருக்கு வராங்க. சினிமா தேட்டருக்கு வந்தோடனே இவங்க 3 பேர் நிற்பாங்க. 3 பேர் நின்னோடனே இவங்களே சிகரெட்லாம் முடிச்சிட்டு அதெல்லாம் முடிக்கிறாங்க. அங்கே ஆப்போசிட்டில் ஒரு 3 பொண்ணுங்க இருக்குது. அந்த பெரிய இருக்கிற ஓசி அவன் தான் கேட்குறாப்புல, என்னங்க நாங்களும் 3 பேர் இருக்கோம், நீங்களும் 3 பேர் இருக்கலாம், வாங்க நம்ம சேர்ந்து சினிமா பார்க்கலாமே அப்படின்ட்டு. அப்படியா சரி சேர்ந்து பார்க்கலாமேன்னு. அதில் ஒரு பொண்ணு இருக்காப்புல, அவன் என்ன பண்ணலாம் மரியம்மா, அவள் தான் அந்த ஓசிக்கு ஜோடி, இவங்க 2 பேர் இந்த 2 ஜோடி. அப்போ என்ன பண்ணலாம், சரி உனக்கு 2 ஜோடி, அது கூட வந்த அந்த கண்ணை பையன் எனக்கு வேணான்னு அவன் போயிடுவான், இன்னொரு குண்டமாக ஒரு பொண்ணு அதுவும் போயிடும். ஸோ
ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க, நம்ம படம் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேர் என்ன பண்ணுவாங்க. அந்த இடத்துல பார்த்தா டோரத்தி அம்மா அங்கே வராங்க. டோரத்தியை பார்த்துட்டு நம்ம ஹீரோ பார்த்து, என்னப்பா நீயும் படம் பார்க்க வந்திருக்கியா? ஆமாம், நானும் படம் பார்க்க தான் வந்திருக்கேன். நீங்கள் அவங்களும் சினிமா பார்க்க தான் வந்திருக்கேன். அப்படியா, சரி அப்போ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இவன் ஆச்சரியமாக பாரு, ஆஹா டோரத்தி அம்மா பக்கத்தில் உட்காந்து சினிமா வாய்ப்புகள் திருப்பி வந்து, இங்கே எர்மி நீ வியாழக்கிழமை அன்னைக்கு எனக்கு வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குது வரியான்ட்டு. அதெல்லாம் தாராளமாக வரேன், நீங்கள் போங்க, நீங்கள் உங்கள் சொல்லுக்காக தான் காத்திருக்கேன் அப்படின்னா படம் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இங்கே பார்த்தா இந்த மரியமும் அந்த ஹோசியும் அவங்க தான் மேலே கையை வச்சு பேசிகிட்டே இருப்பா. அவள் கையை தட்டி விடுவாட்டே, என்ன படம் பார்க்க வந்து சும்மா இருக்கணும், பொறுமையாக பாடுறான்னு. அங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுவோம், அந்த பக்கத்தில் அந்த பொண்ணை வச்சுக்கிட்டு அவன் ஏதாவது கள்ள தொடலாமா வேணாமான்னு இருக்கும்போது, அதெல்லாம் தொடலாம் கூடாது, நீ வந்தியா படம் பாரு, பிசாமல் படம் பார்த்துட்டு போடா அப்படின்னு இவங்க 2 பேர் மாற்றி சொல்லி அவன் சொல்லுவான், இங்கே பாரு அவனை பாரு, அவன் என்ன பண்ணிகிட்ருக்கான்னு பாரு, நீ இதை பண்ணிகிட்ருக்கா பாரு, நீ இப்படியே பண்ணிகிட்ருக்கா அப்படின்ட்டு. அப்புறம் 2 பேரும் அமைதியாக அவங்க படம் பார்த்துட்ருக்காங்க. திட்டுவா, அடிக்க மாதிரி போவா, சும்மா இருக்க மாட்டேன், நான் சொல்லிட்டே இருக்கேன்னு நச்சுன்ட்டு அதோடய கோபமாயிடுவான். இங்கே பார்த்தா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அந்த பொண்ணை அப்படியே சொடரில் கையை பிடிச்சிட்டு படம் பார்க்கலான்னு. எல்லாம் ஒரு ஆசை தானே, எல்லாருக்கும் அந்த டீனேஜில் ஏற்படக்கூடிய ஒரு இது தானே, அதை நினச்சிக்கலாம். எவளும் சும்மா தான் இருப்பாள். ஆனால் இப்போ அசையாமல் எல்லாம் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கல. ஒரு படம் முடிஞ்சு வந்ததுக்கப்புறம் இங்கே சொல்ல, சரி 2 பேரும் நம்ம படம் பார்த்தாச்சு, அப்புறம் 2 பேர் நம்ம எப்போ மீட் பண்ணலாமா அப்படின்ட்டு. அவன் என்ன பண்ணுவான், அந்த ஓசிக்கிட்ட அந்த மரியம் சொல்கிறா, வேணா வியாழக்கிழமை நைட்டு வா நம்ம மீட் பண்ணலாம் அப்படின்னு. அவளும் சொல்கிறாப்புல, எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சார் நாங்கள் கூட்டிகிட்டு வரணும். அப்போ இவங்க பேசிக்குவாங்க, என்னடா திடீர்னு 2 பேர் வியாழக்கிழமை மணிக்கு வர சொல்லிட்டாளுங்க, நம்ம போய் என்னென்னா நமக்கு ஒன்றுமே படம் தெரியாது, நம்ம போய் என்ன பண்ணுறது, டேட்டிங் தான் கூப்பிட்டு போகலாட்டு, ஏதாவது நம்ம பண்ணி ஆகணும்டா அப்படின்னு இவங்க 2 பேரும் பேசிட்டு, அந்த கண்ணாடி பையன் மட்டும் கொட்ட மாட்டான், அவன் தான் போயிட்டான். அவன் இங்கே போயிட்டு நம்ம ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா, வீட்டில் வந்து எங்கள் புக்கு ஒன்று இருக்கும், அதை எப்படியாவது நான் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அந்த கண்ணாடி பையனை. அவங்க மாதிரி பிளான் பண்ணி என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்துகிட்டு வந்துட்டாக்கா அது நம்ம அதை பார்க்கலாமேன்னு. அதோட டோரத்தி வீட்டுக்கும் வருவான். வந்த உடனே இந்த பையன் வந்துட்டு, என்னடா வந்திருக்கேன்னா, இல்லை வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் வேலைக்கு பார்க்கலான்னு சொன்னீங்களே, அதான் நான் வந்திருக்கேன் அப்படின்ட்டு. சுற்றி பார்ப்பாப்புல நம்ம ஹீரோ, அப்படி வருவாப்புல. அந்த ட்ரெஸ்ஸில் பார்த்தோன்னே ஆளை சும்மா அசந்து போயிடுவாப்புல நம்ம ஹீரோ. பார்த்துட்டு, நீ வா, நீங்கள் நான் கூட்டிகிட்டு போகிறேன்னா அந்த பறனை மாதிரி இருக்குங்களா, அந்த பறனை மேலே கூப்பிட்டு போகிறாப்புல. நீ ஏறா மேலே ஏறி பார்த்தா அது மேலே ஒன்றுமே இல்லையே அப்படின்றாப்புல. மேலே ஒன்றுமே இல்லையா, நீ கீழே இறங்கு நான் பார்க்குறேன் அப்படின்னா போலங்க. டோரத்தி மேலே ஏறுவாப்புல. டோரத்தி ஏறுறது பார்த்துட்டு அவங்க மேலேருந்து கீழே ஒன்றும் அழகாக ரசிச்சுட்டே இருக்கிறான் அந்த பையன். அதோட சரி நீ ஒன்றும் இல்லை, அப்புறம் ஒன்றும் பரவாயில்ல, என்கிட்ட தேவையில்லாத சாமான்லாம் இருக்குது, அதை நான் கொண்டு வந்து தரேன் ஒன்று, அதை என்ன பண்ணுறா, அதை நீ மேலே அடுக்கி வச்சிரு அப்படின்னு. சரி அப்படின்றான். அப்போ ஹீரோ என்ன பண்ணுறாப்புல, நீ வெயிட் பண்ண ஒன்றே எடுத்து வரேன்னு இவனை மேலே ஊற்றிட்டு டோரத்தி போயிட்டு அங்கே ஒவ்வொரு கட்டப்பட்டையாக எடுத்து வராங்க. எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு, அதில் கரெக்டாக அழகாக எங்கெங்கே வைக்கணுமோ ஒரு ஓரமாக வச்சிட்ருக்காரு. அவனும் தூக்க முடியாமல் தான் தூக்குறான். டோரத்தி ஒன்றா எடுத்து வந்து கொடுக்குறாப்புல. எடுத்து உள்ளே எல்லாம் அடுக்கி வச்சுட்டாப்புல. தீர்ந்த பாடு இல்லை, மொத்தம் ஒரு 5-6 காட்டுன்னு இருக்கும் போல், அது எல்லாத்தையும் எடுத்து மேலே வைக்கிறாப்புல. மேலே வச்சிட்டோன்னு அதுக்கப்புறமா வச்சுட்டு எல்லாம் சரியாக தான் இருக்கான். ஆனால் அப்போ கூட இவனுடைய மனசு பூரா டோரத்தியை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லி டோரத்தியோட அழகில் மயங்கணும் அவன். அதையும் பார்க்குறான், மனம் தூக்குறான், அதையும் பார்க்குறான். வந்ததே வந்து டோரத்தியோட இம்ப்ரெஸ் பண்ணி அவளை லவ் பண்ணுற மைண்டுக்கு தான் வந்தான் இங்கே. அவனும் அந்த இதுவும் நடக்குது, இதுவும் நடக்குது. எல்லா சாமான்லாம் அடிக்கிறான் மேலே. முடிஞ்சாமல் இருக்கேன்னு கேட்குறாள். இல்லைடா இன்னும் கொஞ்சம் தான் இருக்குன்னு சொல்லி எல்லாம் முடிச்சு, சரி நீ வா இறங்கு, கீழே வேலையை முடிச்சிடணும்னா அந்த சீலிங்கை வந்து கவர் பண்ணுறான், மூடுறான். கவர்லாம் பண்ணி முடிச்சிட்டு சரி மெதுவாக இருக்கிறான்னு. அப்போ மறுபடியும் காசு கொடுக்க போல டோரத்தி, என்னங்க நான் தான் உங்களுக்கு காசே நான் வேண்டான்னு சொல்கிறேன், நீங்கள் உங்களுக்கு அன்புக்காக தானேங்க இதெல்லாம் செய்கிறேன் அப்படின்னு காசை அந்த டேபிள் மேலேயே வச்சிடறேன். நீங்கள் ஏதாவது ஒன்று சாப்பாடு கொடுங்க, ஏதாவது என்ன கொடுங்க, நீங்கள் என்ன காசை கொடுத்து வெளியாக்குன்னு. அப்போ என்ன அப்படியே அவன் கிட்ட வந்து அவனுக்கு வந்து நெத்தியில் வந்து என்ன பண்ணுறாப்புல ஒரு முத்தம் கொடுக்குறப்பல டோரத்தி. அந்த கொடுக்குற முத்தம் கோடி ரூபாய்க்கு அவனுக்கு சமயம் உள்ளது. எப்படி அது நினச்சி அவனுடைய மனசு அப்படியே ஆனந்தமாக பட்டாம்பூச்சியெல்லாம் மின்னும், அப்படியே ஓடுது. இப்படி அதை நினச்சிக்கிட்டே ஒரு ஃபீலிங்கோடு வெளியே வரான். டேய் மச்சான் பார்த்தீங்களாடா, எனக்கு டோரத்தி முத்தம் கொடுத்துருவாடா நெத்தியில். அப்படியே பரவாயில்லடா மச்சான், உனக்காக சூப்பர் லக்கிடா, நீ சாதனை பண்ணடா நீ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அந்த என்ன பண்ணால் அந்த பையனை அனுப்பிச்சிருப்பாங்க புக்கு எடுத்து. வேணா வியாழக்கிழமை அங்கே வர சொல்லியிருக்காப்புல இந்த கரணில் போட்ட பையன். அவங்க வீட்டில் இன்னொரு புக்கு ஒரு காமசூத்திரா ஒரு புக்கு இருக்கும், நீ அதை எடுத்துகிட்டு வர இந்த பையனை அனுப்பிச்சி வச்சுருப்பாங்கள. இவன் என்ன பண்ணுவான், வீட்டில் போய் அவங்க அம்மாவுக்கு யாருக்குமே தெரியாமல் அந்த புக்கை எடுத்து வந்து கொடுத்துன்னு அந்த ஓசி என்ன பண்ணுவான், அவன் எடுத்து சட்டைகள் வச்சுக்கோண்டே, இல்லை படம்லாம் இருக்கிறா ஜாக்கிரதையாக பார்த்துட்டு சீக்கிரம் கொண்டு வந்து கொடுத்துக்கண்டா அப்படின்னு. அப்போ நம்ம 2 பேரும் ஃப்ரெண்டு 2 பெரிய
பெரிய பசங்க 2 பேர் ஓடுவாங்க. டேய் யாரும் பார்த்துறப்பாங்க, யாரும் இல்லாத போது நான் வரேன்னு நேராக வீட்டுக்குள்ளே போவேங்க. வீட்டில் போயிட்டு 1 பை 1 அந்த புக்கை வச்சு அப்படியே பார்ப்பாங்க. டேய் புக்கை பார்த்து யாரும் பார்த்துறக்கத்துல போகிறாங்கடா நம்ம மாட்டிக்கொண்டா அப்படின்னு. அதெல்லாம் மாட்ட மாட்டேன்டா உட்காந்து போகிறேன். டேய் இதெல்லாம் இப்படிலாம் இருக்கிறது எப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு என்னடா தெரியும், நானே இப்போ தான்டா பார்க்குறேன்னு அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. நான் வேறு அங்கே வர சொல்லிட்டேன் டேட்டிங்க்கு, இன்னும் வேறு இப்படி எனக்கு வேறு ஆசையாடாக இருக்குது எப்படின்னு. எல்லாம் இங்கே பாரு குழந்தை ஆகிடுமேன்னு அதெல்லாம் பாரு என்கிட்ட பற்றி அந்த காண்டம் வச்சுருக்கேன் பாரு. ஏதுடா எப்படா கிடச்சிட மச்சான் உனக்கு? அதை என்கிட்ட கேட்குறேன். எங்கள் அண்ணன் வச்சுருந்தான்டா, எங்கள் ரகசியமாக எங்கள் அண்ணங்கிட்டேருந்து லபக்குன்னு ஆட்டையை போட்டேன்னு. உனக்கு வேணாவா நம்ம கடையில் போய் வாங்கலான்ட்டு கடை வந்துருப்பாங்க சூப்பர் மார்க்கெட்டை. அங்கே ஒன்றா சுற்றி வந்து பார்ப்பாங்க, நிறைய பொம்பளைங்களாம் இருப்பாங்க. அதில் திரும்பி அந்த ஒரு பாட்டியமாக இருப்பாங்க, அவங்க போகவே மாட்டாங்க. அப்படின்னு நம்ம ஹீரோ சுற்றி பார்ப்பாரு, கேட்க வெக்கப்படுறான். எப்படி போய்ட்டு காண்டம் கொடுக்கணும்னு கேட்குறது. கடைக்காரன் முழிக்கிறான். திரும்பி வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்து என்னடாடி அங்கே ஒரு மேடம் இருக்காங்கடா பொம்பளை, அவங்க போனாதான்டா கேட்க முடியும்னு இவன் சொல்கிறான். பெரியவன் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க வெளியே வந்ததுக்கு நைஸாக போகுது. அவர் வெளியே வராங்க, சாமான்லாம் வாங்கிட்டாங்க. நீ நேராக கடைக்காரன்ட்ட போய் நான் சொன்ன மாதிரி கேளு. கடைக்காரன்ட்ட சார் அந்த ஒரு இது மாதிரி இருக்குமே, கோன் மாதிரி இருக்குமே அப்படி இப்படியானோன்னா கோன் ஐஸ் எடுத்து கையில் கொடுத்துருவான். சார் கோன் ஐஸில் 2வது ஒரு ஐஸ் எடுத்து கொடுத்துருவான். 2 ஐஸு கொடுத்தனே இல்லை சார், கோன் ஐஸ்லாம் கொடுத்தேன். அது இல்லை சார், அதெல்லாம் வேணும்னே அவன் புரிஞ்சுக்கிறாள். ஓ நீ காண்டத்தை தான் கேட்குறேன், இதை முதலே கேட்க வேண்டியதுடா அப்படின்னு காசுலாம் கொடுத்து சார் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னு அவன் கொடுக்குறத 3 பீஸு வாங்கிட்டோன்னே ஒரு கடைக்காரர் சிரிக்கிறாரு. பார்த்தா இவனுடைய லவர் அங்கே வந்து நிற்கிறா. அவளை பார்த்தோன்னே இல்லை நீ என்ன வந்து இல்லை ஐஸ்கிரீம் வாங்க வந்தேன் அப்படின்னு பின்னாடி அந்த கவரை மறைச்சிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் நீ மீட் பண்ணு சொல்லவே இல்லையா, கூட்டி சீக்கிரம் மீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கேருந்து வேகமாக வரும். மச்சான் வாங்கிட்டேன்டா மச்சான் அப்படின்னு. வாங்கிட்டியா? யாருக்கு அந்த ஃபோன்ட்டை காட்டலடா மச்சான், இது எப்படா மச்சான் இது, நீ வா போகலான்னு. அதெல்லாம் அன்றைக்கி வியாழக்கிழமை நைட்டு பார்ட்டிக்கு வராங்க. வந்தோடனே இவங்க 2 ஜோடி அவங்க 2 ஜோடி. அவங்க பார்த்தோன்னே என்ன பண்ணுறான், அவங்க 2 பேர் முள்ள பக்கம் ஒதுக்கிட்டாங்க. யார் அந்த மரியமும் என்னடா மச்சான் டே என்னடா பண்ணுறது எனக்கு ஒன்றுமே தெரியலடா, அந்த பேப்பரை காட்டுறா காப்பியை படிச்சுக்கிறேன்டா அப்படின்னு. அந்த காப்பியை படிச்சுட்டு ஓடுவான் திருப்பி. அங்கே ஓடி முடிஞ்சுன்னு இவன் கேட்குற பக்கத்து என்னடா உன் ஃப்ரெண்டு வரான் என்னமோ கேட்குறான், ஓடுறான். ஃப்ரெண்டு வரான், இங்கே உட்காரான், என்ன பண்ணுறாங்க அவங்க 2 பேருன்னு. எல்லாருக்குமே புது அனுபவம் தெரியாது. அவன் என்ன பண்ணானே தெரியல, பாட்டு வரான் பாட்டு போகிறான்னு இவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பேசி முடிஞ்சுன்னு திருப்பி கொஞ்ச நேரத்தில் முன்னாடி ஃப்ரெண்டுன்னு டே மச்சான் டே ஒரு இது கொடுறா வச்சிருக்கேன், அது கிழிஞ்சு போச்சுடா, இன்னும் ஒன்று கொடுறா எனக்கு கொடுறா அப்படின்ட்டு. ஏன்டா மச்சான் என்னன்னு தெரியலடா கிழிஞ்சு போச்சுடா இருட்டல அப்படின்னு. அதை வாங்கின திருப்பி போடுறான். இவன் பார்க்குறா என்னடா உன் ஃப்ரெண்டு வரான் மறுபடியும் என்னமோ வந்தான், என்னமோ நீ கொடுத்த வாங்கிட்டு போகிறான், என்ன நடக்குதுங்க? அதெல்லாம் ஒன்றும் நடக்கல, நீ பாட்டு சும்மா இருக்கணும். மறுபடியும் தண்டு தடாடி மறுபடியும் வரான் ஃப்ரெண்டு வந்துட்டு. மச்சான் அதுவும் கிழிஞ்சிச்சுரா, இன்னொன்று குறாடா ப்ளீஸ்டா. டேய் ஒன்றே ஒன்று தாண்டா வச்சுருக்காடானே, 3 தண்டா வாங்கினது அப்படின்ட்டு. ஒரே ஒன்று கொடுறா, இது மாதிரி கேட்கலாம் மாட்டேன்டா அப்படின்னு சொன்னோன்னே அதை கொடுக்குறான். அதை கொடுத்தோன்னே சின்ன அவனால் நடக்கவே முடியல. அது எப்படி தான் போராட்டத்தில் அப்படியே மெதுவாக நம்ம தாங்கி மச்சான் இதுக்கு சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓடுவான். இதை போட்டோன்னா அவள் பக்கத்தில் இவள் லவர் வந்துடுவான். டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே வாடா போய் பார்க்க போகிறேன். இவள் அங்கெல்லாம் போகாத, பார்க்காத வா நம்ம போகலான்னு அவன் கையை தட்டி விட்டுட்டு அவள் என் ஃப்ரெண்டுடா என்ன பண்ணுறீங்க நான் பார்க்க தான் போகிறேன் அப்படின்னு பார்த்தோன்னே அவளை தான் பார்த்தோன்னா 2 பேரும் ஷாக் ஆகிடுச்சு. வாழ்க்கையிலே முறையாக அவங்க இப்போ தான் அவங்க பார்க்குறாங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறத. இவனுக்கும் புதுசு அவளுக்கும் புதுசு. அப்படியே அலறி அடிச்சுட்டு விட்டா இவன் நம்மளே ஏதோ பண்ணிட்டு வந்துட்டு அங்கேருந்து இந்த பொண்ணு ஓட ஆரம்பிக்கிறான். இவன் லவ்வரும் இவனும் ஓடுறான், அவனும் ஓடுறான். இவன் அந்த நின்று முடிச்சிட்டோன்னு சீனை கட் பண்ணால் இங்கே காட்டுறாங்க. டே மச்சான் எப்படா இந்த நேற்று எல்லாமே நல்லா சூப்பராக முடிஞ்சிடான்னு சொல்லிட்டு அங்கே டோரத்தி கடற்கரையில் உட்காந்து லெட்டர் எழுதிட்டு இருக்காங்க. அங்கே போகிறான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு. லெட்டர் எழுதிட்டு இருக்கேன்டா, எங்கள் ஹஸ்பண்டு மிலிட்டரியில் இருக்கார்ல அவருக்காக லெட்டர் எழுதிட்டு இருக்கேன், வேணா லெட்டருக்கு நான் போய் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். இல்லைடா என் ஹஸ்பண்டை வந்து ரொம்ப லவ் பண்ணுறேன், அதனால் நானாக கைப்பட எழுதி நானாக போஸ்ட் பண்ணால் தான் அவர் கிட்ட போய் இது கரெக்டாக கிடைக்கும், அதனால் நானே போட்டுக்கிறேன், உனக்கு ஏதாவது வேலை இருந்ததுன்னா கூப்பிட்டு அனுப்புகிறோன்னா அவன் ஹீரோக்கு மூஞ்சி ஒரு மாதிரியாக போயிடும். இருந்தாலும் பரவாயில்ல ஓகே மேடம் ஏதாவது வேலை இருந்தால் என்னை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டோரத்தி என்ன பண்ணுவான் டாட்டா காட்டிட்டு சரி நான் அவள் லெட்டர் எடுத்துட்டு அவள் வீட்டுக்குள்ளே அவள் போயிடுறா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாரு இப்படிலாம் போயிட்டானே. சரி மறுநாள் அவங்க வீட்டில் வந்து எல்லோரும் வெளியே போகிறாங்க. அப்போ டோரத்தில் ஒரு பிட்டை போட்டு வச்சுருப்பான். நான் வந்து உங்கள் வீட்டில் இன்றைக்கி தங்கலாமா, நான் அவள் சரின்னு சொல்லியிருப்பா வான்னு சொல்லியிருப்பா. அப்போ நான் அவன் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு இன்றைக்கி நான் போகிறேன், அதனால் எல்லாம் சக்ஸஸாக முடிச்சுட்டு வரணும் அப்படின்ட்டு டோரத்தி வீட்டுக்கு நம்ம ஹீரோ வந்து போகிறாரு. அவன் ஃப்ரெண்டை வந்து அனுப்பிச்சி விட்டுட்டு அவன் ஃப்ரெண்டை தனியாக போயிடுவான். இவன் பாட்டு அங்கே போகிறான். இங்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறான் நேரம் எதுவும் நல்லா கோட் சூட்லாம் போட்டு போகிறாரு. போனோன்னா வீடெலாம் வந்து இருட்டாக இருக்குது, லைட் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது.
அங்கே உள்ளே போனோன்னே கூப்பிட்றாப்புல டோரத்தி டோரத்தின்னு கூப்பிட்றோம், ஒரு சத்தத்தையுமே காணோம். அதில் வீட்டுக்குள்ளே அது மட்டும் திறந்துருக்கு. உள்ளே போய் பார்க்குறான். உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, டோரத்தி எங்கே இருக்கீங்க, எங்கே இருக்கீங்க, நான் தான் ஹெர்மி வந்திருக்கேன், எங்கே இருக்குன்னா அங்கே மியூசிக் பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது. அங்கே ஒரு ஃபேக்ஸ் இருக்குது. அந்த ஃபேக்ஸ்னாக்கா அவங்க ஹஸ்பண்ட் வந்து மிலிட்ரியில் இறந்து போயிட்டாரு அப்படின்னு வந்திருக்குது. அந்த உடனே தலையெல்லாம் வாரிட்டு வராங்க நம்ம டோரத்தி. வாடுத்து வந்து அப்போது சாரி, எங்கள் ஹஸ்பண்ட் வந்து இறந்து போயிட்டாப்புல அப்படின்னு. ஸோ இவனுடைய மூடெல்லாம் அவுட் ஆகி போச்சு. இவன் என்ன நினச்சிட்டு வந்தவனோ இங்கே எது நினச்சினா டோரத்தி அழுதுகிட்டு இருக்காப்புல. அப்போ இவனுக்கு அந்த ஆதரவு சொல்கிற அளவு கூட இவனுக்கு வயசு கிடையாது. 17 வயசு என்ன ஆறுதல் கொடுப்பான். அதோட இவனுக்கு முடியாமல் என்ன பண்ணுறான், கொஞ்சம் ஆறுதல் இருக்குன்னா வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவனை டோரை கட்டி போட்டா பிடிச்சிக்கிட்டு சரி அப்படியே மெதுவாக அப்படின்னு டான்ஸ் ஆட மாதிரி நம்ம டான்ஸ் ஆடுவோன்னு அவனை அணைச்ச மாதிரி டான்ஸ் ஆடுறாங்க. அந்த டான்ஸ் ஆடும்போது என்ன பஞ்சு நெருப்பு பக்கத்தில் இருந்தால் என்ன நடக்கும், அவன் என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டானா அது அவனுக்கு நடந்துருச்சு. எது நடக்கக்கூடாதுன்னு டோரத்தி ஆசைப்பட்டல டோரத்திக்கு அது நடந்துருச்சு. ஹஸ்பண்ட் இறந்தோன்னு என்ன பஞ்சு நேரமும் பக்கத்தில் இருந்தால் இவங்க 2 பேரும் வந்து ஒரு சல்லாபத்துக்கு அடிமை 2 பேரும் ஒன்றா இருந்துடுறாங்க. ஒன்றா இருந்த முடியும் இருந்தால் டோரத்தி தானே வயசாக பெரியவங்களில் அதை எல்லாம் முடிச்சதுக்கு அதுக்கப்புறம் டோரத்தி என்ன பண்ணுறாப்புல அதை நினச்சி அவங்க ஃபீல் பண்ணி நம்ம போயிட்டு வந்து கடையே அழுகுறாப்புல படத்துக்கு நம்ம தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே, ஹஸ்பண்ட் இறந்தோன்னு இந்த ஒரு தப்பு பண்ணிட்டோமேனு இந்த பையனுக்கும் நம்ம தப்பு பண்ணிட்டோமோ அப்படியே இவனுக்கு ஒரு ஃபீல் மனசுக்குள்ளே ஏற்படுது. அதை டோரத்தி அம்மா போய்ட்டு எல்லாம் குளிச்சுட்டு என்ன பண்ணலாங்க ஃப்ரெஷ்ஷாக அதை ஆகிட்டு வெளியே வந்து என்ன பண்ணலாம் சீட்டு பற்ற வச்சுட்டு நிற்கிறாங்க. இல்லை வச்சுட்டு அதாவது எப்படி அவங்ககிட்ட முகம் கொடுத்து பேசுறது, அவன் சின்ன பையன் அப்படி இப்படின்னு அவங்ககிட்ட இருந்தோன்னா இவன் எழும்பி வரவன் என்ன பண்ணுறான், சரி நான் தான் போயிட்டு வரேன் அப்படின்ட்டு அவன் என்ன பண்ணலாம், சரி நீ போயிட்டு கேர்ஃபுல்லாக போ அப்படின்னு அவனை அனுப்பிச்சி வச்சிடுறா. அப்படின்னு நடந்த எல்லா தவிர்த்துக்கு என்னை மன்னிச்சிக்க அப்படின்னு டோரத்தி சொல்கிறா. அவனும் வந்து சரி என்னையும் நீங்கள் மன்னிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து 2 பேரும் அவன் கிளம்புறான். அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் இங்கே காட்டுறதுல அவங்க ஃப்ரெண்ட்ஸு இவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல இருப்பாங்க. டோரத்தி அழுதுகிட்டே இருப்பா. அது நினச்சி பாட்டு ரிட்டன் நடந்து வந்துகிட்டே இருக்கான். நடத்திட்டு வந்தோன்னா இவங்களுடைய சம்மர் அந்த இது முடிய போது அவன் ஃப்ரெண்டு அங்கே இருப்பான். ஏன்டா அவன் மாதிரியா இருக்குல்லடா, அவன் சொல்லுவான் இல்லைடா அந்த மரியம்ன்ற சம்மர் வெக்கேஷன்டா அவளும் வந்தாளாடா, அவளும் ஊருக்கு போயிட்டா, நமக்கு யாருமே வந்து நிரந்தரமே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்டோன்னா அப்படியா உனக்கு எப்படிடா மச்சான்னு தெரியலடா, அங்கே பாட்டு தூரத்து ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டப்ப அழுதுகிட்டு இருக்கா, நான் போய் பார்த்துட்டு வரேன்டானே. சரி நீ திரும்ப பார்க்குறதுக்காக இங்கே வரான். வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே அவனுக்கு காத்திருக்க பெரிய அதிர்ச்சி. அங்கே மெதுவாக போகிறான். பார்த்தா அந்த கதவு டோரில் வந்து ஒரு லெட்ரு இருக்குது. அது இந்த லெட்டர் எழுதி வச்சுருப்பாப்புல டோரத்தி. எழுதி வச்சுட்டு என்ன பண்ணுறான், இதை நீ படிக்கும்போது நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லப்போது அதாவது எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சினா அதெல்லாம் நடந்துருச்சு, நீ என்னை மன்னிச்சிட்டு அந்த வாழ்க்கையில் ஒன்று மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதோட படம் முடியுது ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.